வணக்கம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் ரவுண்ட் 2க்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போது இந்த நேரத்தில் அந்த ரவுண்ட் 2க்கான ஷெட்யூலை ஒரு தடவை கிளியராக பார்த்துக்குவோம். எந்தெந்த தேதியில் என்னென்ன நடக்க இருக்குது அப்படிங்கிற தேதியை நம்ம பார்த்துடலாம். இந்த தேதிகளை நீங்கள் நம்ம ஏற்கனவே ரவுண்ட் 1க்கு சொன்ன மாதிரி ரவுண்ட் 2ல் கலந்துக்கக்கூடியவங்க இந்த டேட்ஸை நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் கண்ணு முன்னாடி தெரிகிற இடத்துல ஒட்டி வச்சுக்கணும். எந்தெந்த தேதியில் என்னென்ன நடக்க இருக்குது அப்படிங்கிறது அந்தந்த தேதியில் நம்ம அந்த வெப்சைட்டை பார்த்து நம்ம ஃபர்தராக ப்ராசஸ் பண்ண மறக்கக்கூடாது. ஸோ அந்த தேதிகள் முக்கியம். இப்போ ரவுண்ட் 2ல் ரவுண்டு 1க்கு ரிசல்ட், அதாவது அக்செப்ட் அண்டு அப்வேர்டு ஆர் டிக்ளைனட் அப்வேர்டு இதெல்லாம் கொடுத்தவங்களுக்கு ஃபர்தராக காலேஜ் அலாட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு 3/8/2026 காலையில் 10 மணிக்கு தெரியும். அதாவது நாளைக்கு காலையில் 10 மணிக்கு தெரியும். அதே நாளைக்கு தான் ரவுண்ட் 2வோட சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள், ரவுண்ட் டூ நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அக்ரிகேட் மார்க்ஸ் 171லேருந்து 135 வரலையும், 171லேருந்து 135.75 வரலையும். இது ஜென்ரல் கோட்டாவுக்கும் இதுதான், 7.5 கோட்டாவுக்கும் இதே மார்க் ரேஞ்ச் தான். பாருங்கள், இது 7.5க்கான ஷெட்யூலு. ரவுண்ட் 2 171லேருந்து 135.75 தான். ஸோ மார்க்கில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. 171லேருந்து 135.75 இருக்கிறவங்க ரவுண்ட் 2ல் கலந்துக்குவீங்க. உங்களுக்கு மட்டும்தான் இந்த ரவுண்ட் 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும். அப்போது ரேங்க் பார்த்தீங்கன்னா, ரேங்க் பார்த்துங்க, எந்த ரேங்க்லேருந்து எந்த வரலையும் ஆட்டோமேட்டிக்காக இந்த கட் ஆஃப்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இதுக்குள்ளே வந்துடுவீங்க, ரேங்க்குள்ளே வந்துடுவீங்க. இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் நமக்கு நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. 3/8/2026 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். விண்டோ ஓப்பன் ஆகும். சாய்ஸ் ஃபில்லிங்க்கான விண்டோ ஓப்பன் ஆகுது. என்றைக்கு வரலையும் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 5/8/2026 இல்லையா? 5/8/2026, அதாவது 3ஆம் தேதி ஆரம்பிக்குது. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே ஈவினிங் 5 o'clock வரலையும் பாருங்கள், 5 மணி வரலையும் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். 5ஆம் தேதி ஈவினிங் 5 o'clock வரலையும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஆனால் அது வரலையும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நாளைக்கே, அதாவது 3ஆம் தேதியை நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கை முடிச்சிடணும். முடிச்சுட்டு அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் இருந்தால் மட்டும் நம்ம இந்த 5ஆம் தேதிக்குள்ளே அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம். ஏதாவது மாற்றங்கள் நம்ம செய்யணும் அப்படின்னா, ஏதாவது அடிஷ்னலாக காலேஜ் சேர்க்கணும், இல்லை கீழே இருக்கிறத மேலே கொண்டு போகணும், ஓகே, ஹையர் ப்ரையாரிட்டி கொண்டு போகணும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பண்ணுமே ஒழிய சாய்ஸ் ஃபில்லிங்கே கடைசி நாளில் போய் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா சர்வர் ஏதாவது பிஸி ஆகுது, நமக்கு ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம் வருது அப்படின்னா பண்ண முடியாமல் போயிடலாம். அதனால் 3ஆம் தேதியை நாளைக்கே சாய்ஸ் ஃபில்லிங்கை முடிச்சிருங்க. ஓகேயா? அடுத்து ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். பாருங்கள், ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நமக்கு எப்போ அப்படின்னா 7/8/2026, அதாவது 5ஆம் தேதி ஈவினிங் சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம முடிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க டைம் எடுத்துக்கிறாங்க. ஒரு நாள் டைம் எடுத்துகிட்டு 7ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். யாருக்கு என்ன காலேஜ் அலாட் ஆகிருக்கு அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு என்னைக்கு தெரியுது? 7/8/2026 தெரிஞ்சுது. ஸோ 7/8/2026 காலையில் 10 மணிக்கு நீங்கள் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கணும், என்ன காலேஜ் அலாட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து பாருங்கள், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன், அதுக்கு டைம் கொடுக்குறாங்க. 7ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கு அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டெசிஷன் எடுக்கிறோம், நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோமா இல்லை டிக்ளைன் பண்ணிக்கிறோமா, அதுக்கான டைம் கொடுக்குறாங்க. எத்தனை நாள் கொடுக்குறாங்க? 2 days கொடுக்குறாங்க. பாருங்கள், எந்த 2 நாள்? இந்த 7/8/2026 அப்புறம் 8/8/2026 இந்த 2 நாளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்? 7ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ரிசல்ட் ரிலீஸ் ஆகுது, எந்த காலேஜ் நமக்கு அலர்ட் ஆகிருங்கிறது தெரியுது. அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் 8ஆம் தேதி 8/8/2026 ஈவினிங் 5 o'clock வரலையும் நம்ம என்ன பண்ணலாம்? டைம் எடுத்துக்கலாம். அந்த காலேஜை நமக்கு அலாட் ஆகிருக்கிற காலேஜை அக்செப்ட் பண்ணலாமா இல்லை டிக்ளைன் பண்ணிவிட்டு அப்போர்டு மூமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணலாமா என்ன அப்படிங்கிற அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன ஆப்ஷன், அந்த 6 ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா நமக்கு, அக்செப்ட் அண்டு ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு, டிக்ளைனட் அப்வேர்டு அப்படிலாம் இருக்கும் இல்லையா, அந்த 6 ஆப்ஷன்ஸில் நம்ம எதை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத
டைம் வந்து இந்த 2 நாள். அந்த 2 நாளுக்குள்ளே நம்ம முடிவு எடுத்துக்கணும். அப்போ இந்த 2 நாளுக்குள்ளே சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது காலேஜை பற்றி தெரியணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து தெரியல, போய் பார்த்துட்டு வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னா கூட நேரில் கூட அன்றைக்கே போயிட்டு நேரில் கூட போயிட்டு அந்த காலேஜை பார்த்துட்டு என்ன இது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து டெசிஷன் எடுக்கலாம். அது ஓகே அப்படின்னா அக்செப்டன்ட் ஜாயின் கொடுத்துடலாம். இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், இதை விட பெட்டர் காலேஜ் வேணும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அக்செப்டன்ட்டு அப்வோர்டு கொடுக்கலாம். இல்லை அந்த அலாட்டான காலேஜே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னா டிக்ளைன் அண்ட் அப்வோர்டு கொடுத்துட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து யோசித்து முடிவு பண்ணுறதுக்கு இந்த 2 நாள் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் அந்த 2 நாளுக்குள்ளே நம்ம என்ன டிசைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லிடணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம்னா நமக்கு பாருங்கள், ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கேண்டிடேட்ஸ் அண்டு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கேண்டிடேட்ஸ். ஸோ நமக்கு தெரியும் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னா அவங்க வந்து டைரெக்டாக போய் காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஓகே, அது வந்து கிட்டத்தட்ட கன்ஃபர்மேஷன் ஆர்டர் மாதிரி. அந்த அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு இந்த காலேஜ் ஓகே தான், ஆனால் இன்னமும் பெட்டரான காலேஜ் கிடைச்சா எனக்கு பரவாயில்ல அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்க தான் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, தற்காலிகமாக டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருமே, அதாவது அக்செப்டன்ட் ஜாயின் கொடுத்தவங்க, அக்செப்டன்ட் அப்வோர்டு கொடுத்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆர்டர் அந்த அக்செப்டன்ட்டு இந்த 2 நாள் இருக்கு இல்லையா, 7, 8 2 நாளில் நம்ம டெசிஷன் எடுத்துருப்போம் இல்லையா, அதில் அக்செப்டன்ட்டு ஜாயின் கொடுத்தவங்களுக்கும் அக்செப்டன்ட்டு அப்வோர்டு கொடுத்தவங்களுக்கும் என்ன கிடைக்கும், ஆர்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அக்செப்டன்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. அக்செப்டன்ட் அப்வோர்டு கொடுத்தவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. அது என்றைக்கு ரிலீஸ் ஆகுது பாருங்கள், 9/8/2026. நம்ம 8ஆம் தேதி ஈவினிங்குள்ளே டெசிஷன் எடுத்துடுறோம். அடுத்த நாள் காலையிலேயே என்ன ஆயிடுது, 9/8/2026 9ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு என்ன ஆயிடுது, ரிலீஸ் பண்ணுறாங்க, ஆர்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. யாரெல்லாம் அக்செப்டன்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், அக்செப்டன்ட் அப்வோர்டு கொடுத்தவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. 9/8/2026 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து அந்த ஆர்டரை வாங்கிட்டு அந்த அக்செப்டன்ட் ஜாயின் கொடுத்தவங்க என்ன பண்ணோம், காலேஜில் போய் ஜாயின் பண்ணோம். இங்கே பாருங்கள், ஜாயினிங் டேட்ஸ் ஃபார் அக்செப்டன்ட் ஜாயின் கேண்டிடேட்ஸ் இன் காலேஜஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் டேட்ஸ் ஃபார் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கேண்டிடேட்ஸ் இன் டிஎன்இஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர். ஸோ 2 கேட்டகரி. அக்செப்டன்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜில் போயிட்டு அட்மிஷன் போடணும், அக்செப்டன்ட் அப்வோர்டு கொடுத்தவங்க டிஎஃப்சிக்கு போகணும், டிஎஃப்சிக்கு போயிட்டு ரிப்போர்ட் பண்ணணும், சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்து ரிப்போர்ட் பண்ணணும். இப்போது அதுக்கு டைம் கொடுக்குறாங்க. அந்த காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அல்லது டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள், 9/8 என்றைக்கு வந்து ஆர்டர் ரிலீஸ் ஆகுதோ அன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது டைமு. அன்னையிலேருந்து 9ஆம் தேதியில் ஆரம்பித்து 13ஆம் தேதிக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடணும், காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும் அல்லது அக்செப்டன்ட் அப்வோர்டாக இருந்தால் டிஎஃப்சியில் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே, இது முக்கியம். இதில் இந்த அக்செப்டன்ட் ஜாயினாக இருந்தால் அந்த காலேஜுக்கு போயிட்டு நேராக அட்மிஷன் போட்டுடலாம். நம்ம வந்து ஜென்ரல் கேட்டாக இருந்தால் ஃபீஸ் பே பண்ணணும். 7.5ல் போகிறவங்க வந்து ஃபீஸ் எதுவும் பே பண்ண தேவையில்லை. இந்த அக்செப்டன்ட்டு அப்வோர்டு இருக்கு இல்லையா, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு காலேஜை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், ஸோ அதுக்கான ஃபீஸை வந்து நம்ம டிஎஃப்சியில் பே பண்ணணும். இவங்க வந்து காலேஜில் போய் பண்ணுவாங்க. இவங்க வந்து அக்செப்டன்ட் அப்வோர்டு கொடுத்தவங்க வந்து டிஎஃப்சியில் பே பண்ணுவாங்க, ஃபீஸ் பே பண்ணுவாங்க, சர்டிஃபிகேட்ஸை சரண்டர் பண்ணுவாங்க. 7.5 கோட்டாவாக இருந்ததுன்னா ஃபீஸ் எதுவும் பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேட்டு SC/STயாக இருந்தால் ஃபீஸ் எதுவும் பே பண்ணலை, ரிப்போர்ட் பண்ணால் போதும். அதெல்லாம் வந்து டிஎஃப்சியில் சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே இந்த 5 நாளுக்குள்ளே முடிச்சிடணும். ஓகே, ரைட். அடுத்து இந்த அக்செப்டன்ட்டு அப்வோர்டு கொடுத்தவங்க, டிக்ளைன் அண்ட் அப்வோர்டு கொடுத்தவங்க, இந்த காலேஜ் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, பெட்டர் காலேஜ் வேணும் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான ரிசல்ட் வந்து எப்போ வருது பாருங்கள், ஃபைனல் ரிசல்ட்டு இங்கே பாருங்கள், ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபார் அப்வோர்டு ஆப்டர் கேண்டிடேட்ஸ். அப்வோர்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் ரிசல்ட் ரிலீஸ் ஆகுது எப்போ அப்படின்னா நமக்கு 17/8/2026 அன்றைக்கி தான் அந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடியுது. 17/8/2026 முடியுது. ஸோ எத்தனாம் தேதி, 3ஆம் தேதி ஆரம்பிக்குது கவுன்சிலிங் ப்ராசஸ். 3ஆம் தேதி ஆரம்பிக்குது. 3ஆம் தேதி ஆரம்பித்து எப்போ முடியுதுன்னா 17/8/2026 அன்னைக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் முடியுது. அன்றைக்கி தான் ஃபைனல் ரிசல்ட்டு வருது. அப்வோர்டு கொடுத்துட்டு வெயிட் பண்ணவங்களுக்குலாம் அன்றைக்கி தான் ஆர்டர் கிடைக்கும்.
ஆர்டர் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த காலேஜில் போய்ட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் கம்ப்ளீட் ப்ராசஸ். ஓகே, ஸோ இந்த டேட்ஸை வந்து இதே தான் வந்து ஜென்ரல் கோட்டாவுக்கும் இதான் 7.5%க்கும் இதே டேட்ஸ் தான். டேட்ஸில் எந்த மாற்றமும் கிடையாது. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தாராளமாக கேட்டுக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங், இந்த ரவுண்ட் 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ நம்ம வந்து அடுத்து அப்லோட் பண்ணுவோம். அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ரவுண்ட் 2ல் கலந்துக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு நீங்கள் விரும்பியபடி விரும்பிய கல்லூரியில் விரும்பிய ஒரு கோர்ஸ் படித்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி.